ஓணம் இந்த ஃபெஸ்டிவலோட பர்த் பிளேஸ் எதுன்னு தெரியுமா? கேரளாவா? தமிழ்நாடு. உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லிவிங் ஃபெஸ்டிவல்ஸ்ல ஓணமும் ஒன்று. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ப முடியல. சங்க இலக்கியங்கள்ல 10 பாட்டுல தொடங்கி 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருஞான சம்பந்தர், 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஆண்டாளோட தந்தை பெரியாழ்வார் வரைக்கும் அவங்க பாடல்கள்ல பாக்குறப்ப திருவோண பண்டிகையை தமிழர்கள் கொண்டாடி இருக்காங்கன்னு தெரிய வருது. அது அப்படியே காலப்போக்குல சில சமய அரசியல் காரணங்கள்னால தமிழ்நாட்டில இருந்து குறைஞ்சிருக்கு. பட் சேர நாட்டோட ஒரு பகுதியா இருந்த கேரளம் அதை தங்களோட அடையாள பண்டிகையா எடுத்து இன்னைய வரைக்கும் கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 1961ல ஓணம் தங்களுடைய அபிஷியல் ஸ்டேட் ஃபெஸ்டிவல்னு கேரளா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓணம் ஏன் கொண்டாடுறாங்க? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மகாபலி அப்படிங்கிற ஒரு மன்னனை வரவேற்கிறதுக்காகன்னு ஒரு காரணம், விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்ததுக்காகன்னு ஒரு காரணம், அது மட்டும் இல்ல கேரளத்துல இப்ப ஹார்வெஸ்ட் சீசன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. என்னதான் இது ஹிந்து ரூட்டட் ஃபெஸ்டிவலா இருந்தாலும் இன்னைக்கும் கேரளால ஓணம் எல்லா சமுதாய மக்களாலும் சந்தோஷமா கொண்டாடுற ஒரு பண்டிகையா இருக்கு. இதை பத்தி வேற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எல்லாருக்கும் என் ஹிருதயம் நிறைந்த ஓணாசம்சங்கள்.